வணக்கம். நாம தினமும் பார்க்குற தமிழ் நியூஸ் சேனல்கள்ல நமக்கு வர்றது வெறும் செய்திகள் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஃபார்முலா ஒளிஞ்சிருக்கு. சோ, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபார்முலா என்ன? அது எப்படி ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட நம்மள அப்படியே நம்ப வைக்குது? நம்மளோட யோசனை எப்படி மாத்துது? வாங்க, இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். பேங்க் ரூல்ஸ், டாக்ஸ் சட்டங்கள், அப்பா கேட்டாலே போர் அடிக்கிற இந்த மாதிரி விஷயங்களை எப்படிங்க எல்லாரையும் மஸ்ட் வாட்ச் கண்டென்ட்டா பார்க்க வைக்கிறாங்க? இது நிஜமாவே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸ் இதை ரொம்ப அசால்ட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு ஃபார்முலா. ஆமாங்க, இதுக்கு பின்னால ஒரு பவர்ஃபுல்லான 4 ஸ்டெப் ஃபார்முலா தான் இருக்கு. வாங்க, அந்த ஃபார்முலா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்னொன்னா நம்ம அலசி ஆராயலாம், இல்ல பிரிச்சு மேலானே சொல்லலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. இது சும்மா ஒரு லிஸ்ட் கிடையாது. நம்ம நம்பிக்கையையும் கவனத்தையும் அப்படியே வளைச்சு போடுறதுக்காகவே ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட் இது. சரி, அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போமா? 1, ஒரு அதிகாரப்பூர்வமான ஓப்பனிங். 2, எவ்வளோ பெரிய சிக்கலான தகவலா இருந்தாலும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு சொல்றது. 3, அதுக்கு சம்பந்தமான விஷுவல்ஸ். 4, கடைசியா நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு முடிவு. சரி, வாங்க இந்த ஃபார்முலா நிஜத்துல, அதாவது ஆக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதன்மையா உண்மையான நம்மளால சரிபார்க்கக்கூடிய தகவல்களை, அதாவது ஃபேக்ட்ஸை சொல்றதுக்கு இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல வந்த சில முக்கியமான ரூல் சேஞ்சஸே எடுத்துக்கலாமே. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்கான அரிசி, கோதுமை எல்லாம் மொத்தமா கொடுத்துருவாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதே மாதிரி முன்னாடிலாம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து வித்தா பேன் கார்டு வேணும். ஆனா இப்போ அதை 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வித்தாலே பேன் கார்டு கட்டாயம்னு ஆக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷனை எவ்வளோ சிம்பிளா தெளிவா சொல்லி நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த ஃபார்முலால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த துல்லியம், அந்த ஸ்பெசிஃபிக்கான நம்பர். இப்போ உதாரணத்துக்கு HDFC பேங்க் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. மாசத்துக்கு 5 தடவைக்கு மேல நீங்க UPI வழியா ATMல பணம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவைக்கும் 23 ரூபா பிளஸ் GST சார்ஜ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கரெக்டா 23 ரூபா அப்படின்னு ஒரு நம்பரை சொல்லும்போது அந்த செய்திக்கே தானாவே ஒரு ஆத்தென்டிசிட்டி வந்துருது. ஆமா, கரெக்டா தான் சொல்றாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். அது மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேற என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல டெபிட் கார்டு லிமிட் குறைச்சது, EPFல இருந்து சீக்கிரமா பணம் எடுக்க UPI கொண்டு வந்தது, அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் 2FA கட்டாயம்னு சொன்னதுன்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் அடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதை பார்க்குற நமக்கு அப்பாடா, நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு முழுமையான உணர்வு கிடைக்குது. ஓகே, இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை, அதாவது உண்மைகளை சொல்றதுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இதே ஃபார்முலாவை, இதே நம்பகத்தன்மையான ஸ்டைலை யூஸ் பண்ணி இன்னும் நடக்காத விஷயங்களை, அதாவது அரசியல் வாக்குறுதிகளை எப்படி நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை ஒரே பார்வையில பாருங்க. ஒரு பெரிய தேர்தல் அறிக்கையில இருக்கிற முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாத்தையும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள்ல எவ்வளவு அழகா பவர்ஃபுல்லா சுருக்கிட்டாங்க. இத பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏதோ கவர்மெண்டோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்ல? இதுல அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி டைரக்டா கோட் பண்ணி நாங்க கொடுப்போம்னு சொல்லும்போது அந்த வாக்குறுதிக்கு ஒரு தனிப்பட்ட கனெக்ட் வருது. மக்கள் கிட்ட நேரடியா பேசுற மாதிரி ஒரு உணர்வு. இது வெறும் ப்ராமிஸ் மாதிரி இல்லாம ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் மாதிரி நம்ம மனசுல பதியுது. இன்னும் பாருங்க, லிஸ்ட் பெருசா போகுது. ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ், ரேஷன்ல பருப்பு, எண்ணெய், தாலிக்கு தங்கம் திட்டம், இப்படி அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஒரு பெரிய லிஸ்டா இதை கொடுக்கும்போது அந்த கட்சியோட முழு அஜெண்டாவையும் நம்ம கிட்ட ரொம்ப சுலபமா கொண்டு வந்து சேர்த்துட முடியுது. கவனிச்சிங்களா? இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த பேங்க் ரூல்ஸ், ரேஷன் ரூல்ஸ் லிஸ்ட் மாதிரியே இருக்குல்ல? சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த ஃபார்முலா இவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? வாங்க, அதையும் கொஞ்சம் ஆழமா பார்த்துடலாம். நம்மள நம்ப வைக்கிறதுக்கு இங்க 4 முக்கியமான உளவியல் காரணிகள் வேலை செய்யுது. 1, தெளிவு. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சின்ன சின்னதா சிம்பிளா உடைச்சு சொல்றது. 2, அதிகாரம். ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி ரொம்ப நம்பிக்கையான குரல்ல பிரசன்ட் பண்றது. 3, பொருத்தம். ரேஷன் கார்டு, பேங்க் ஃபீஸ்னு நம்ம டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்றது. 4வது, காட்சி ஆதாரம். சும்மா சொல்லாம அதுக்கு சப்போர்ட்டா போட்டோ, வீடியோன்னு காட்டுறது. இந்த 4ம் ஒன்னா சேரும்போது என்ன ஆகுது? நாம பார்க்கிற, கேட்கிற விஷயத்த முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இப்ப நாம பார்த்த விஷயங்களெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான, ஒரு மையமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. நாம தகவல்களை எப்படி பார்க்கிறோம், எப்படி அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தின ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது.
நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சமே இங்க தான் இருக்கு. ஒரு பக்கம் பேங்க் ரூல்ஸ், ரேஷன் விதிகள் மாதிரி ஏற்கனவே நடந்த நம்மளால செக் பண்ண முடியற உண்மைகள், அதாவது ஃபேக்ட்ஸ். இன்னொரு பக்கம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம்னு சொல்ற அரசியல் வாக்குறுதிகள், அதாவது ப்ராமிசஸ். இப்போ கேள்வி இதுதான், ரெண்டு வேற வேற விஷயங்களை, அதாவது ஒரு உண்மையான தகவலையும் ஒரு அரசியல் வாக்குறுதியையும் ஒரே மாதிரி ஸ்டைல்ல ஒரே ஃபார்முலால சொல்லும்போது நம்ம மூளை இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உண்மையிலே உணருதா இல்ல ஒரே மாதிரி தான் எடுத்துக்குதா? ஒரு செய்தியை சொல்ற விதம், அதாவது அந்த பிரசன்டேஷன் ஸ்டைல், எது உண்மை எது வெறும் வாக்குறுதிங்கிற நம்மளோட கண்ணோட்டத்தையே மாத்தி அமைக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.